சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் எண்ணெய், 3 ஸ்பூன் நெய் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதில் பட்டை, கிராம்பு சேர்த்துடலாம். வெங்காயம் 1, பெரிய வெங்காயமாக 1 வெங்காயம், 1 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, புதினா மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். உப்பு ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறங்க. பச்சை மிளகாய் 1 சேர்த்து நல்லா வதக்கி விட்டு பிரியாணி மசாலா அதோட சேர்த்துடலாம். தயிர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறங்க. நம்ம பிரியாணிக்கு என்னெல்லாம் சேர்க்குமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். அரிசி பிரியாணி செய்யும்போது பொருட்கள் அதிகமாக சேர்ப்போம். சேமியா பிரியாணிக்கு நம்ம பொருட்கள் அதிகமாக சேர்க்க தேவையில்லை. இப்போ முக்கியமாக நம்ம சிக்கன் சேர்த்துருக்கு. சிக்கன் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதோட சேர்த்துடலாம். ரொம்ப சிக்கனும் இதுக்கு தேவைப்படாது. தண்ணி நல்லா கொதிச்சதும் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க தண்ணியை. ஒரு 4 கப் தண்ணி சேர்த்துக்கிறங்க. சேர்த்து நல்லா கொதிச்சதும் சிக்கன் வெந்துடும். இப்போ நம்ம அலசிய சேமியாவை அதோட சேர்த்துக்கலாம். சேமியா சேர்த்ததும் நல்லா கிண்டி விடுங்க. உடனே வெந்துடும். தண்ணியெல்லாம் வற்றி உடனே வெந்துடும். நீங்கள் விரும்பினா 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவில் நெய் சேர்த்துக்கலாம். நெய் வேணாம்